என்னது வெளியில நிப்பாட்டி வச்சிருந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அது வாங்கி கொஞ்ச நாள்லயே பேட்டரி வந்துட்டு தீர்ந்து போனனால திடீர்னு அந்த வண்டி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டீலர் கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து பேட்டரியை வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் வந்துட்டு அது ஏதோ அந்த பேட்டரி சரியா ஓடலை. அதுக்கப்புறம் அந்த மேனுஃபேக்சர் கிட்டேயே வந்துட்டு அந்த பேட்டரியானது கொடுத்துருக்காங்க. அந்த டீலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மேனுஃபேக்சர் வந்துட்டு மேலே பேட்டரி வந்துட்டு மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வெஹிக்கிளை வீட்டுக்கு வெளியில பார்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்டரி வந்துட்டு சரியா பழுதடைஞ்சு இருந்ததுனால, அதாவது டிஃபெக்டிவா இருந்ததுனால திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கன்சூமர் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அந்த கோர்ட் என்ன தெரியுமா சொன்னாங்க, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மேனுஃபேக்சரர் தான், அந்த பொருளை வந்து உற்பத்தி பண்ணவங்க தான், அதை தயாரிச்சவங்க தான். பிகாஸ் அவங்க வந்து அந்த பேட்டரியை கரெக்டா அவங்க பண்ணாதனால, மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏற்பட்டனால தான் இந்த இடத்துல அந்த பேட்டரி பழுதடைஞ்சு அது வந்து ஃபயர் ஏற்பட்டுருச்சு. அதாவது அந்த வண்டியான தீப்பட்டு எரிஞ்சிருச்சு. அதனால அந்த மேனுஃபேக்சர் தான் ஹோலா லைபிள் அப்படின்னு சொல்லிட்டு காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா, அந்த வண்டி எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 88,999 ரூபா. அது மட்டும் இல்லாமல் இந்த அமௌண்ட்டையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மன உளைச்சலுக்கு அவங்களோட சிரமத்துக்கும் 50,000 கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கு செலவு தொகையாக வந்து 10,000 கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த மேனுஃபேக்சரர் தான், அதாவது அந்த பொருளோட உற்பத்தியாளர் தான் இதுக்கு வந்துட்டு லைபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த உமனுக்கு வந்துட்டு தர சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த காம்பன்சேஷன் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.